ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைஸ்மேன் சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 8/8/2026. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் சனிக்கிழமை ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஆட்டு சந்தை பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை காலையில் ஒரு 4-5 மணிக்கெலாம் ஆரம்பித்து ஒரு 10 மணிக்கெலாம் சந்தை வந்து முடிஞ்சிடும். உள்ள போய்ட்டு சந்தை நிலவரத்தை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் கால்நடைகள் பண்ணை வச்சுருந்தீங்கன்னா அந்த பண்ணையை விளம்பரப்படுத்தணும்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நேரடியாக வந்து உங்கள் பண்ணையை வந்து விளம்பரப்படுத்துவோம். சேனலை புதுசாக பார்க்கலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே ஐயா வணக்கம். எந்த ஊர்லேருந்து வரையா? ஐயா நாங்கள் சிவகாசியிலேருந்து வர்றோம். சிவகாசியிலேருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமாங்கய்யா. என்ன ஆடா கிடாவா? கிடாயா? ரெண்டும் கிடா. 2 கிடா. எப்படி எதுக்கு போகுது? வளர்ப்புக்கா இல்லை வேற? இல்ல கோயிலுக்கு போகுதுயா. கோயில் ஃபங்க்ஷன் வாங்கிட்டு போறியா? ஆமாங்கய்யா. கிடாக்கு பல்லு எப்படியா? பல்லு 1 2 பல்லியா, 1 4 பல்லியா? இந்த கடை இந்த எத்தனை பல்லு? இது 4 பல்லியா? 4 பல்லு 2 பல்லு. ஆமாங்க. ரெண்டு எப்படி ஒரே ஆள் வாங்கியா தனித்தனியா வாங்கினீங்களா? இது தனித்தனியா வாங்கினீங்க. ஆமா. 2 பல்லு கடை என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க? இது 20 ரூபா சொன்னாங்க. 20 ரூபா சொன்னாங்க. 18 ரூபா வாங்கிருக்கு. 20 ரூபா சொன்னதை 18 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆமா. அந்த 4 பல்லு கடை அது 25 ரூபா சொன்னாங்க. 25 சொன்னாங்க. ஆமா. நீங்க வாங்கினது 23 ரூபா முடிச்சிருக்கு. 25 சொன்னதை 2 ரூபா கம்மி பண்ணி 23க்கு வாங்கிருக்கீங்க. ஆமாங்கய்யா. கோயில் ஃபங்க்ஷனுக்கு வாங்கிட்டு போறியா? ஆமாங்க. ரைட், போயிட்டு வாங்க. ஐயா ஐயா கிடாவா ஆடா? கிடா வாங்கிருக்கீங்களா? எப்படி வளர்ப்புக்கு போதா? அது இல்ல கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க. 2 பேர் கோயிலுக்கு தானா? 2 கோயிலுக்கு தான். பல்லு போடலண்ணே? போட்டுருக்குமா? பல்லு போடல. எந்த ஊர்லேருந்து வரைய? கோயில்பேட்டில இருந்து. கோயில்பேட்டில இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. 2 கிடா வாங்கிருக்கீங்க. பல்லு போடாத கிடா அண்ணா. எப்படி 2 சேர்ந்து என்ன விலை சொன்னாங்க? 36 சொன்னாங்க. 2 சேர்ந்து 36 சொன்னாங்க. என்ன விலைக்கு கேட்டியா? 36 சொன்னதை 28 கேட்டேன். 28 கேட்டிய. என்ன விலைக்கு முடிஞ்சது? 31 முடிஞ்சது. 31க்கு முடிஞ்சிருக்கு. கோயில் ஃபங்க்ஷனுக்கு வாங்கிட்டு போறியா? 11 ரூபாண்ணே. என்ன கிடாவா ஆடா? கிடா. எந்த ஊர் வரியா? எந்த ஊர்? சிவாசி பக்கத்துல சின்ன ராமிக்கிறோம். சிவாஜி பக்கத்துல இருந்து வந்திருக்கீங்க எட்டயபுரம் சந்தைக்கு. 11,000 கிடா வாங்கிருக்கியா? 11 ரூபாய்க்கு வாங்கினதா சொன்னதா? அவங்க வாங்கினது 11,000. அவங்க சொன்னது 13,000. 13 சொன்னாங்க. 2 ரூபா கம்மி பண்ணி வாங்கிருக்கு. 11க்கு வாங்கிருக்கீங்க. கோயில் ஃபங்க்ஷனுக்கு போகுதுண்ணா? கோயிலுக்குண்ணே பொங்கல். ஐயா எந்த ஊர்ல இருந்து வரியா? ஐயா கோயில்பட்டி பக்கத்துல இருந்து தொரச்சாமரம் வந்தோம்யா. எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமாய்யா. எப்படி ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆமாய்யா. பல்லு எப்படி ஆடுக்கு? பல்லு 6 பல்லியா? 6 பல்லு. ஆமா. இப்படி ஆடு சென சொன்னாங்களா? எப்படி ஆடு செனதான். எத்தனை மாசம் சென சொன்னாங்க? ஆடு 4 மாசம் சென. 4 மாசம் சென. ஆமா. வீட்டு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறியா? ஆமா வளர்ப்புக்கு வீட்டுக்கு. என்ன விலையா சொன்னாங்க? 16 ரூபா சொன்னாங்கய்யா. 16 அவங்க சொன்னது? அவங்க சொன்னது. ஆமா. என்ன விலை கேட்டியா? 16. நாங்க 13 ரூபான்னு முடிச்சு 10 வந்துட்டோம்யா. 13 ரூபான்னு முடிச்சிருக்கீங்களா? முடிச்சு கொண்டு வந்தாச்சு வாங்கிட்டு. என்ன 16 சொன்னா என்ன விலை கேட்டியா நீங்க? கேட்டது அவங்க 16 சொன்னாங்க. நான் 13க்கு முடிச்சிட்டோம். 13 முடிச்சிட்டீங்க. ஆமா. வீட்டுல வேற ஆடு கிடக்கியா? ஆடு 5 ஆடு கிடக்கியா? ஆமா. இது நிறையா? நேரமா இது புளியம்போரோட சேர்ந்தது. புளியம்போரோட சேர்ந்தது. எந்த ஊர்ல இருந்து வரையா? சிவகாசியில இருந்து. சிவகாசியில இருந்து ஐயம்பட்டி எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆமா வாங்கிருக்கோம். நேரம் ஆடு என்ன நேரம்? புளியம்போர். ஆடு பல்லு எப்படி? பல்லு 6 பல்லு. 6 பல்லு. அப்படின்னு ஆடு செனையா? அப்படி இல்ல சென இல்ல, அறுப்புக்கு சென இல்ல. என்ன விலை சொன்னாங்க? 16 ரூபா சொன்னாங்க. 16 அவங்க சொன்னதா? ஆமா அவங்க சொன்னது. என்ன விலைக்கு கேட்டிய? 12,500 வாங்கிருக்கு. 12,500 வாங்கினதா கேட்டதா? வாங்கினது. 16 சொன்னது. என்ன விலைக்கு கேட்டிய? 16 சொன்னது 11 ரூபா கேட்டான். 11,500 கேட்டிய. லாட்ட முடிஞ்சது 12,500 முடிஞ்சது. 6 பல்லு. இல்ல இல்ல அறுப்புக்கு. எந்த ஊர்ல வரியா? நான் சிவகாசி சார். சிவகாசியில இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. எப்படியா குட்டி வாங்கிருக்கீங்களா? குட்டி வாங்கிருக்கோம். எல்லாம் வளர்ப்பு குட்டியா வாங்கிருக்கீங்க? எல்லாம் வளர்ப்பு குட்டியா வாங்கிருக்கோம். எத்தனை மாசம் குட்டியா இருக்கலாம்? இது எத்தனை மாசம் குட்டி இருக்குப்பா? 4 மாசம் குட்டி. எப்படி கிடா மாதிரி பொம்மரி எல்லாம் கலந்து கிடக்கா? அப்படி கலந்து கிடக்கு. வீட்டு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறியாண்ணா? எப்படியா குட்டி ஒண்ணு என்ன ரேட்டு விழுது? 7 ரூபா ரேட்டு விழுது. எல்லாமே ஒரே மாதிரி 7 ரூபா ரேட்டு விழுதா? வேற விழுதா? ஒட்டுக்கு 7 ரூபா ரேட்டு தான் விழுது. வீட்டு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க. எப்படி இது மேட்சில் இப்போ எப்படி உங்க ஏரியாவில் எப்படி இருக்கு? மேட்சில் தோட்டம் வச்சிருக்கீங்க, அதனால வளர்ப்பு குட்டியா வாங்கிட்டு போறீங்க. சொல்லுண்ணா. எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? எட்டயபுரம் சந்தைக்கு. இது ஆவணத்துல இருந்து வந்துருக்கு. ஆவணத்துல இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. எப்படி ஆடு வாங்கிருக்கீங்களா? வாங்கிருக்கு. எப்படி ஆடு பல்லு பின்ன? ஆடு பல்லு நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கு. எப்படி ஆடு சென சொன்னாங்களா? எப்படி எப்படின்னா இல்லை ஆடு எப்படி சென சொன்னாங்களா? அப்படி. ஆமா சென. எத்தனை மாதம் சென சொன்னாங்க? 3 மாசம். 3 மாசம் சென. எப்படி 2 சேர்ந்து ஒரே ஆள்கிட்ட வாங்கினா தனித்தனியா வாங்கி? ஒரே ஆள்கிட்ட வாங்கினது. ஒரே ஆள்கிட்ட வாங்கிருக்கீங்க. நல்ல நீளமான ஆடுனா? நீளம். என்ன விலை சொன்னாங்க 2 சேர்ந்து? 2 சேர்ந்து 25 ரூபாண்ணே. 2 சேர்ந்து 25 சொன்னதா? வாங்கினதா? வாங்கினது. அவங்க சொன்னது? அவர் சொன்னது 27 சொன்னாங்க. 2 ரூபா கம்மி பண்ணி 25க்கு வாங்கிருக்கீங்க.
எத்தனை மாதம் சேனை சொன்னீங்க? 3 மாசம். 3 மாதம் சேனை. பந்தலூட்டி. பந்தலகுடியிலிருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. ஆடா கிடாவானே? இது ஆடு. ஆடு செனை. செனை ஆடு வாங்கிருக்கீங்க? ஆமா. வளர்ப்புக்கு என்னண்ணே? வளர்ப்பு. எப்படி எத்தனை மாதம் சேனை சொன்னாங்க? செனை 4 மாசம். 4 மாதம் சேனை. ஆடு பல்லு எப்படிண்ணே? பல்லு அரைப்பல்லு தான். வீட்டு ஆடு வச்சிருக்கீங்களா? இருக்கு. ஆடு வச்சிருக்கீங்க. என்ன விலைண்ணே சொன்னாங்க? இது 18 சொன்னாங்க. 18 சொன்னது. அவங்க சொன்னது 15,700 வாங்கி. 15,700க்கு வாங்கிருக்கீங்க. 18 சொன்னது என்ன விலை கேட்டீங்க? நாங்க கேட்டது 15 கேட்டோம். எவ்வளோண்ணே? 15. 18 சொன்னது 15 கேட்டீங்க. முடிஞ்சது 700 கூட. 15 ஒரு 700 கூட ஒரு 700 எக்ஸ்ட்ரா போயிருக்கு. வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு பாருங்க. எத்தனை ஆடு வச்சிருப்பீங்க வீட்டில்? அது வீட்டில் 10 கடை. 10 ஆடு இருக்கு. ஐயா வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க எட்டயபுரம் சந்தைக்கு? நமக்கு திருச்செந்தூர். எப்படி ஆடா கிடாவா? கிடா 2 கிடா 2 கிடா. எப்படி வளர்ப்புக்கு கொண்டு வரல கோயிலுக்கு எதுவும் போதா? கோயிலுக்கு வேண்டி போறீங்க? ஆமா. கிடா பல்லு போட்டுச்சா? அது நாங்க பார்க்கல, எனக்கு தெரியாது. பார்க்கல. ரெண்டும் சேர்ந்து என்ன விலை சொன்னாங்க ஐயா? ரெண்டும் சேர்த்து 26 ரூபா சொன்னாங்க. எவ்வளோயா? 26 ரெண்டும் சேர்ந்து 26 சொன்னாங்க. ஆமா. 26 சொன்னது என்ன விலைக்கு கேட்டீங்க? நாங்க 24 கேட்டோம். 24 கேட்டோம். 26 சொன்னதை 24 கேட்டீங்க. ஆமா. லாஸ்ட் என்ன விலைக்கு முடிஞ்சது? 25 ரன் முடிச்சோம். 25 ரன் முடிஞ்சிருக்கு. ஆமா. அதுக்கு மேல குறைக்க முடியலண்ணா? அதுக்கு மேல குறைக்க முடியல. குறைச்சி பார்த்திருக்கீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. ஆமா. எத்தனை கிடா பாத்தியே? எந்த அது ஒரு 5-6 இடத்துல பார்த்தோம். 5-6 இடத்த பாத்தியே? இது நல்லா இருந்தது. வாங்கிக்கிய. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க எட்டயபுரம் சந்தைக்கு? விளாத்திகுளத்துல இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஒரு தாயாடு 2 குட்டியோட வாங்கிருக்கீங்க. எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணே? இது 1 வாரத்துக்கு. 1 வாரத்து குட்டி. கிடா குட்டியா பொம்மரியா? 2 பொட்டை குட்டி. ஆடு எப்படி பல்லு எப்படி ஆட்டுக்கு? பல்லு ஆரம்பு. 2 குட்டி ஒரு தாயாடு. என்ன விலை சொன்னாங்க? 17 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 17 ரூபாய்க்கு வாங்கினதா சொன்னதா? வாங்கிருக்கு. 17 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. எவ்வளவு சொன்னாங்கண்ணே? 20 ரூபா. 20 ரூபா சொன்னாங்க. 3 ரூபா கம்மி பண்ணி 17 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. சுத்த கருங்கடானே? கருங்கடா. டாப்பான கடை பிடிச்சிட்டு போறீங்க. எப்படிண்ணே கோயிலுக்கு போதா வேற வீட்டு வளர்ப்பு? கோயிலுக்கு. ஆமா. கோயிலுக்கு போகுது? ஆடி முடிஞ்சு ஆவணி வெள்ளி எங்க குலதெய்வம் கோயிலுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு டாப்பான கடை வாங்கிட்டு போறீங்க. ஒவ்வொரு வரைக்கும் போகுது. ஒவ்வொரு வரைக்கும் போகுது. ஆமா. சுத்த கருங்கடானே? சுத்த கருங்கடா. எப்படிண்ணே என்ன விலை சொன்னாங்க? இது 35 ரூபா சொன்னாங்கண்ணே. 35 சொன்னாங்க. ஆமா. 33க்கு முடிஞ்சிருக்கண்ணே. என்ன விலை கேட்டியா? 33க்கு முடிஞ்சிருக்கு. 33க்கு முடிஞ்சது. 35 சொன்னதை என்ன விலை கேட்டியா? ஆமா. இல்ல 35 சொன்னதை என்ன விலைக்கு நீங்க கேட்டியா? நான் 33 கேட்டேன். 33 கேட்டியா? ஆமா. முடிஞ்சது 33 தான். 33 கேட்ட ரேட்டு கொடுத்தாச்சு. அதாவது கோயிலுக்கு விருப்பமா பிடிக்கிறதுனால அவங்க என்ன ரூபா கேட்டாங்களோ அதை நான் கொடுத்து வந்துட்டேன். அந்த ரூபாய் கொடுத்து கரெக்டா ஆமா வாங்கியாச்சு. கோயிலுக்கு போய் குறைக்காம வாங்கிட்டியா? ஆமா. அதனால அவன்கிட்ட குறைக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யல. கேட்ட காசை கொடுத்தாச்சு. எவ்வளவு முடிஞ்சு? 30 சொன்னி 25ல முடிஞ்சிருக்கேன். வணக்கம்ண்ணே. எந்த ஊர்ல இருந்து வரியா? நாங்க வைப்பார்ல இருந்து வரோம்ண்ணா, கோட்டை. எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. எப்படிண்ணே கிடா வாங்கிருக்கீங்களா? கிடா வாங்கியிருக்கோம்ண்ணா. நிறம் என்னண்ணே? கண்ணி. கண்ணி. எப்படிண்ணே கோயிலுக்கு போதா? கோயிலுக்கு. ஆமா, கோயிலுக்கு காதுக்கு கிடா வெட்டுக்கு போகுதுண்ணா. பல்லு எப்படி கிடாவுக்கு? பல்லு 4 பல்லுண்ணா. 4 பல்லு. ஆமா. நல்லா எட்டயபுரம் சந்தையில டாப்பான கிடா வாங்கிருக்கீங்க. என்ன விலை சொன்னாங்கண்ணே? விலை 30 ரூபா சொன்னாங்கண்ணே. 30 ரூபா சொன்னாங்க. என்ன விலை கேட்டியா? 25 கேட்டோம். 25 கேட்டது. ஆமா. லாஸ்ட்ல முடிஞ்சது 25க்கு முடிஞ்சது. 25க்கு முடிஞ்சது. ஆமா. அதுக்கு மேல குறைக்கலையா? இல்ல, அதுக்கு மேல குறைக்கல. கோயில் ஃபங்க்ஷனுக்கு போகுதுண்ணே. ஆமா. எந்த ஊர்ல இருந்து வரியா? விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடியில இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமாண்ணே. எப்படி ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆமாண்ணே. ஆடு பல்லு எப்படிண்ணே? பல்லு 4 பல்லுண்ணே. 4 பல்லு. எப்படி ஆடு செனை சொன்னாங்களா? எப்படி செனை? எத்தனை மாசம் செனை சொன்னாங்க? 3 மாசம் செனை. 3 மாசம் செனை. 4 பல்லு ஆடு 3 மாசம் செனை. நிறம் என்ன நிறம்ண்ணே? நேரம் பிள்ளை போரு. உள்ள போரு. என்ன விலை சொன்னாங்க? 14 சொன்னாங்க. 14 சொன்னாங்க. என்ன விலை கேட்டியா? 11 வாங்கினதா? 11,500 முடிச்சு. 11 வரைக்கும் வாங்கிருக்கீங்க. 14 சொன்னது என்ன விலை கேட்டியா? 10 ரூபாய் கேட்டு 11,500 முடிஞ்சு. 10 ரூபாய்க்கு கேட்டியா? முடிஞ்சது 11,500. புதுக்கோட்டையில இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. எப்படிண்ணே ஆடு வாங்கிருக்கீங்களா? ஆடு வாங்கிருக்கு. ஆடு 2 குட்டியோட வாங்கிருக்கீங்க. ஆமா. குட்டி எப்படின்னா எத்தனை நாள் குட்டியா இருக்கும்? 2 குட்டி. 2 குட்டி. பொம்மரியா கிடாமரி? 2 பொம்மரி. 2 பொம்மரி. ஆமா. எத்தனை நாள் மரியா இருக்கும்? 1 மாசம் மாதிரி. 1 மாசம் மரியா இருக்கும். ஆடுக்கு பல்லு எப்படிண்ணே? பல்லு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆமா. 2 மரி வந்து பொம்மரி. 2 மேல 2 பொம்மரி. 2 பொம்மரி ஒரு தாயாடு வாங்கிருக்கீங்க. ஆமா. என்ன விலை சொன்னாங்கண்ணே? 27,000 சொன்னாங்க. அவங்க சொன்னது? ஆமா. 27 அவங்க சொன்னது. என்ன விலை கேட்டியா? 27 சொன்னத? 22 கேட்டான். 27 சொன்னது 22 கேட்டியா? ஆமா. லாஸ்ட்ல முடிஞ்சது 24. 24க்கு முடிஞ்சது. 3 ரூபா கம்மி பண்ணிருக்கீங்க. ஆமா. ஏன் அதுக்குள்ள கம்மி பண்ண முடியலையா? முடியல. ஆமா. ரைட்டு. ஆனா ஆடு நல்ல ஆடுங்க வாங்கிட்டீங்க. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வரியா எட்டயபுரம் சந்தைக்கு? விளாத்திகுளத்துல இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. எப்படின்னா கிடாவா ஆடா? கிடா. எங்க வளர்ப்பு போதா கோயிலுக்கு போதா? கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க. எந்த கோயில் போகுது? எங்க ஊர் செலியம்மன் கோயிலுக்கு.
எப்படிண்ணே பல்லு எப்படி பள்ளி எத்தனை தெரியல, பார்க்கல? பார்க்கல. எத்தனை கடை பார்த்தியா? எத்தனை கடை பார்த்தியா? இது மட்டும்தான். இல்லை இது பார்த்தோன்னே கடை பிடிச்சி போச்சு வாங்கிட்டீங்களா? என்ன வேலை சொன்னாங்க? 25. 25 அவங்க சொன்னதா வாங்கினதா? 23,500. அவங்க சொன்னது 25, நீங்கள் வாங்கினது 23,500 வாங்கியிருக்கீங்க. அதுக்கு மேலே குறைக்கலையா? குறைக்கல. சரி, கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க. பெத்தப்பட்டி எட்டாயிரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. 8000 சந்தைக்கு வந்திருக்கு. கிடா வாங்கியிருக்கீங்களா? ஆமா. கிடா பல்லு ஆடு கிடா பல்லு ரெண்டு. ஆமா. எப்படி வீட்டு வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க? வீட்டுக்கு வர என்ன நேரம் நேரம் புளியம்போரு நல்ல மக்கள் விரும்பி வாங்குற கலரை வாங்கிருக்கீங்க. இப்படி ஆட்டுக்கு வாங்கிட்டு போறீங்களா? எப்படி ஆட்டுக்கு மாப்பிள கடை வாங்கிட்டு போறீங்க? 2 பல்லு கடை மாப்பிள கடை வாங்கிட்டு போறீங்க. எத்தனை ஆடு வச்சிருப்பீங்க வீட்டுல? ஆடு 100 இருக்கு. 100 ஆடு இருக்கு. அப்ப மாப்பிள கடை இந்த வேற கடை வீட்டுல இருக்கா? வேற கடை இருக்கு. 2 பல்லு கடை நல்ல கடாவா, நல்ல கலர், நல்ல நேரம் வாங்கிட்டு போறீங்க. என்ன வேலை சொன்னாங்க? இது 15 ரூபா சொன்னாங்க. 15 ரூபா சொன்னது. ஆமா, நீங்க கேட்டது 12ல இருந்து கேட்டோம். 12ல இருந்து கேட்டீங்க. லாஸ்ட்ல முடிஞ்சது 13,500. 13. ஆமா, அண்ணன் வாங்க 13,500 500 முடிஞ்சிருக்கு. ரைட்டு, மாப்பிள கடை வாங்கிட்டு போறீங்க. நல்ல நேரம், நல்ல இது. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எட்டயபுரம் சிவகாசி. சிவகாசில இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. கிடா வாங்கிருக்கீங்களா? ஆமாயா. இதுல செம்மறிக்குட்டி வாங்கிருக்கீங்கன்னா? செம்மறிக்குட்டி எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? 5 மாசம் குட்டியா இருக்கும். வீட்டு வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்களா? ஆமா. செம்மறிக்குட்டி 3 சேர்ந்து என்ன வேலை சொன்னாங்க? 15 ரூபா. 3 சேர்ந்து 15 ரூபா. 15. அவங்க சொன்னதா வாங்கினதா? இல்ல, சொன்னது அதே ரேட்டு தான். சொன்னது 15. நீங்க வாங்கினது அதே தான். அதே ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க. ஏன் குறைக்கலையா? குறைக்க வேண்டாம். நல்ல குட்டியா தான் வாங்கிட்டீங்களா? நல்லா ஊட்டி இருப்பாங்க. இது கிடா அப்படி மாப்பிள கடை வாங்கிட்டு போறீங்க? ஆடு? ஆமா. எத்தனை ஆடு வச்சிருப்பீங்க வீட்டுல? இது வந்து 13 ரூபா. இது 13. வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருப்பீங்க? வீட்டுல அங்க ஒரு 10 ஆடு இருக்கு. 10 ஆடு இருக்கு. ஆமா. மாப்பிள கடை வாங்கிட்டு போறீங்க. அவங்க சொன்ன ரேட் என்ன ரேட்டு? அவங்க சொன்னது 15. நீங்க வாங்கினது 13. 2 ரூபா குறைச்சிருக்கீங்க. மாப்பிள கடை வாங்கிட்டு போறீங்க. பல்லு போட்டுருக்காரு. பல்லு போட்டு 2 பல்லு வந்திருக்கீங்க. வெம்பூர்ல இருந்து எட்டயபுரம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. எப்படின்னு கிடாவா ஆடா? கிடாய் தான். கிடா வாங்கிருக்கீங்களா? ஆமா, வாங்கி போகுது. எதுக்கு போகுது? வளர்ப்புக்கா? வேற வளர்ப்பு தானே. வளர்ப்புக்கு, வீட்டு வளர்ப்புக்கு. ஆமா, வீட்டு வளர்ப்புக்கு. வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்களா? அப்போ ஆமா, நிறைய இருக்கு. கிடாயை தான் வளர்ப்பேன். கிடாயை தான் வளர்ப்பீங்க. ஆமா. நல்ல நீட்டு போன கிடாய் வாங்கிருக்கீங்க. காயிடுச்சு கிடாயாண்ணே? காயிடுச்சு கிடாய். பல்லு எப்படிண்ணே? பல்லு இன்னும் போடலண்ணே. பல்லு போடல. ஆமா. என்ன விலைண்ணே சொன்னாங்க? விலை 23 ரூபா சொன்னாங்க. 23 சொன்னாங்க. ஆமா. என்ன விலை கேட்டியா? நான் 17ல இருந்து வந்தேன். 17ல இருந்து வந்தீங்க? ஆமா. ரைட்டு. 19 ரூபா. லாஸ்ட்ல 17ல இருந்து வந்து முடிஞ்சது 19,000. 19 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. உங்க வீட்டுல கிடையாது? ஏன் நான் நிறைய பார்த்தேன். கிராக்கியா இருக்கு. நிறைய கடை பாத்தியாண்ணே? ஆமா ஆமா. இந்த கடை நல்ல கடை வந்து அமைஞ்சதுன்னு வாங்கிட்டீங்க. இன்னும் ஒரு கடை வாங்கிருக்கீங்களா? என்ன? ஒன்று தான் வாங்கிக்கலாம். வேற ஏதாவது 2 வாங்கியிருக்கேன். வாங்கிருக்கீங்களா? வண்டியில் ஏற்றியாச்சு. வந்திருக்கா? விக்க கொண்டு வந்த கடை. சந்தைக்கு கொண்டு வந்துறீங்களா? ஆமா, விக்க கொண்டு வந்தது. டாப்பான கடை அண்ணன். ஆமா, 6 பல்லு கடை. 6 பல்லு கடை. டாப்பான கடை. நல்ல உயரம் நல்ல என்ன காக்கடா அண்ணன்? காக்கடை. எத்தனை பல்லு? பல்லு எப்படி? பல்லு 6 பல்லு. 6 பல்லு. எப்படி என்ன ரேட்டுக்கு கேள்வி எப்படி இருந்துச்சு? என்ன ரேட்டு சொன்னீங்க? 35 ரூபாய் சொன்னேன். 35 சொன்னீங்க. 29 வரை கேள்வி. 29 வரை கேள்வி இருந்துச்சு. 35 சொன்னத. ஆமா. எப்படி வந்தா கொடுத்துடலாம்? 32 ரூபா கொடுத்துடலாம். 32 வந்தா எட்டயபுரம் சந்தைக்கு வரைக்கும் 32 வந்தா கொடுத்துடலாம். கேள்வி வந்து 29 வரைக்கும் இருந்துச்சு. 29 வரை கேள்வி. 30 வரைக்கும் இருந்துச்சு. 30க்கு மேல போயிடுச்சுன்னா கொடுத்துடலாம். 6 பல்லு கடை. 6 பல்லு தான். 6 பல்லு பொண்ணு போடுது. காக்கடா அண்ணன். காக்கடை, மாப்பிள கடை, குள்ள கடை. நல்ல உயரம் நல்ல நீளம் அண்ணன். கொடி எடுக்கிற அண்ணன். கொடியாட்டு கடை தான், ஒரிஜினல் கொடியாட்டு கடை. என்ன குட்டி விற்பனைக்கு வந்திருக்கா? ஆமாண்ணே. எட்டயபுரம் சந்தைக்குள்ள குட்டி விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. என்ன ரேட்டு சொன்னீங்க? 11,500 சொன்னோம். கோடி. ஆமா. ஒரே டைப் இல்ல. கோடி எவ்வளவு சொன்னீங்க? 11,500. 11,500 சொன்னீங்க. கேள்வி எப்படி இருந்துச்சு? ஏன்னா கேள்வி வந்து 9 வரை கேள்வி. எவ்வளவு? 9 வரை கேள்வி இருந்துச்சு. எவ்வளவு வந்தா கொடுத்துடலாம்? 10 வந்தா கொடுத்துடலாம். எவ்வளவு வந்தா கொடுத்துடலாம்? 10 ரூபா வந்தா கொடுத்துடலாம். ஒரு 500 தான் இழுபறியா இருக்கு. அப்படின்னா ரெண்டுமே ஒரு தான் இல்லைண்ணே. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? எத்தனை மாசம் குட்டி? அது 4 மாசம் குட்டி. 4 மாசம் குட்டி. கும்மரியா கிடாமரியா? கும்மரி ஒன்று கிடாமரி ஒன்று. கும்மரி ஒன்று கிடாமரி ஒன்று. இது எப்படி ஒரிஜினல் கொடியாட்டு குட்டியோட